எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் நம்பர் 27க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி பொறுத்துக. ஆப்ஷன் சி லாகூர் காங்கிரஸ், பூர்ண சுயராஜ்யம், மூவர்ண கொடி, ராவி நதி, நேதாஜி, ஃபார்வர்ட் பிளாக், யூனியன் ஜாக், பிரிட்டிஷ் கொடி. அடுத்து இரண்டாவது கேள்வி, கீழ்கண்டவைகளில் எது சுதேசி இயக்கத்தின் விளைவாக இந்திய தகவல் தொடர்பு துறையில் ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் எனலாம்? கீழ்கண்டவைகளில் எது சுதேசி இயக்கத்தின் விளைவாக இந்திய தகவல் தொடர்பு துறையில் ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் எனலாம்? வட்டார மொழிகளின் செல்வாக்கு பெறுதல். ஆப்ஷன் டி வட்டார மொழிகளின் செல்வாக்கு பெறுதல். மூன்றாவது கேள்வி, கீழ்கண்டவாறு 1857ஆம் ஆண்டு புரட்சியை ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் அழைக்கின்றனர். இதுக்கு சரியான விடை சிப்பாய் கழகம். சிப்பாய் கழகம். லங்காவதாரா சூத்திரம் இதை பற்றி கூறுகிறது. மகாயான புத்த மத கொள்கைகள். மகாயான புத்த மத கொள்கைகள். முகமது கவானை எந்த பிராந்தியத்தின் ஆளுநராக ஹுமாயூன் நியமித்தார்? இதுக்கு சரியான விடை பிஜப்பூர். முகமது கவானை பிஜப்பூர் பிராந்தியத்தின் ஆளுநராக ஹுமாயூன் நியமித்தார். அடுத்த ஆறாவது கேள்வி, சூரத்தில் வர்த்தக மையத்தை அமைக்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு அனுமதி அளித்த முகலாய பேரரசர் யார்? இதுக்கு சரியான விடை ஜஹாங்கீர். சூரத்தில் வர்த்தக மையத்தை அமைக்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு அனுமதி அளித்த முகலாய பேரரசர் ஜஹாங்கீர். சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் யார்? சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் சர் ஜான் மார்ஷல். எட்டாவது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எது? பெரிய புராணம் சேக்கிலாரால் எழுதப்பட்டது. சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம் ஆகியவை சோழர் காலத்தில் படைக்கப்பட்டன. சரி. சோழர் காலம் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு புத்துணர்வு தந்தது. சரி. அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக டேஸ் இருந்தது. ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக டேஸ் இருந்தது. இதுக்கு சரியான விடை வேளாண்மை. வேளாண்மை. கிபி 1191 முதல் தரைன் போரில் ஆஜ்மீர் அரசர் பிருத்திவிராஜ் சௌகான் முகமது கோரியை தோற்கடித்தார். முகமது கோரியை தோற்கடித்தார். பாமினி அரசு கீழ்கண்ட எந்த மாநிலங்களில் பரவியிருந்தது? இதுக்கு சரியான விடை மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா. மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா. 1940இல் ஆகஸ்ட் கொடையை அறிவித்தவர் யார்? லின் லித்கோ பிரபு. லின் லித்கோ பிரபு. டேஸ் ஒரு களத்துக்கு சமம் ஆகும். 28 கிலோகிராம் என்பது ஒரு களத்துக்கு சமம். 29 மார்ச் 1857இல் யார் தூக்கிலிடப்பட்டார்?
மங்கள் பாண்டே. மங்கள் பாண்டே. பின்வரும் முறைகளில் எந்த முறை கிராம மக்களாலான குழுவினர் நிலச் சொந்தக்காரர்களாக இருந்து நிர்வாகம் செய்தனர்? பின்வரும் முறைகளில் எந்த முறை கிராம மக்களாலான குழுவினர் நிலச் சொந்தக்காரர்களாக இருந்து நிர்வாகம் செய்தனர்? மகள்வாரி முறை. மகள்வாரி முறை. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர்? அன்னி பெசன்ட் அம்மையார். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் அன்னி பெசன்ட் அம்மையார். லோகமானிய திலகர் தன்னுடைய கேசரி மராட்டா பத்திரிகைகளில் எழுதிய கூற்றுகளில் கீழ்க்கண்டவற்றில் எது உண்மையானது? வ.உ.சி.யின் சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றி. 18வது கேள்வி. அடுத்தது, மூன்றாம் பானிபட் போர் ஆங்கிலேய அதிகார எழுச்சிக்கு வழிவகுத்தது. சரி. இத்தோல்வி மராத்தியருக்கும் முகலாயருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. அப்போ கூற்று சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கம். இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்படுபவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல். கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? மீராபாய் மகாராஷ்டிரா என்பது தவறு. அப்போ மீதியெல்லாம் பாருங்கள். சைத்தன்யர் வங்காளம், ராமானந்தர் பிரயாகை, நாமதேவர் மகாராஷ்டிரா. அப்போ மீராபாய் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையவர்? கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர்? இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் கிரோசி. வேலண்டைன் கிரோசி. மகாத்மா காந்திஜி அவர்களால் கொண்டுவரப்பட்ட பள்ளி கல்லூரிகள் சட்டமன்ற புறக்கணிப்பு போராட்டத்திற்கு பெயர்? மகாத்மா காந்திஜி அவர்களால் கொண்டுவரப்பட்ட பள்ளி கல்லூரிகள் சட்டமன்ற புறக்கணிப்பு போராட்டத்திற்கு பெயர்? ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம். அடுத்தது 23வது கேள்வி. வ.உ. சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். சரி. இந்திய கடற்படைகளில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையை அவர் எதிர்த்தார். சரி. அப்போ கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. டேஸ் என்ற நூலை கங்காதேவி எழுதினார்? மதுரா விஜயம். மதுரா விஜயம். அதே மாதிரி இந்த ஆமுக்தமால்யதா நூலை எழுதியவர் கிருஷ்ணதேவராயர். பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் டேஸ் என அறியப்பட்டது? பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் டேஸ் என அறியப்பட்டது? எழுத்து மண்டபம். எழுத்து மண்டபம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 27க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.